நாட் பிசினஸ் டு கஸ்டமர். கரெக்டா? ஏன்னா இப்போ நம்ம எண்ட் கஸ்டமர் ஃபிளிப்கார்ட்டும் அமேசானும் தே மெயின்டைன் த சப்ளை பெர்ஃபெக்ட்லி. அவன் மேனுஃபேக்சரிங்கே பண்ணல, அவன் வேற ஒரு மேனுஃபேக்சரர்ஸ் எக்கச்சக்க மேனுஃபேக்சரர்ஸ் டைப் வைக்கிறான். ஹி கிரியேட்ஸ் ஹிஸ் ஓன் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஹி மெயின்டைன்ஸ் ஹிஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். கஸ்டமர் பினிஷ்டு ப்ராடக்ட்டை எண்ட் கஸ்டமர்கிட்ட சேர்க்கறது மட்டும் அவனோட ரோல். அதுக்கு நெட்வொர்க்கிங் ப்ராப்பரா வச்சிருக்கான், அவனோட ரிலேஷன்ஷிப் கரெக்டா வச்சிருக்கான். ஐதர் அமேசான் அவனே வச்சிருந்தாலும் சரி, இல்ல டிஹெச்எல் மூலமாவோ இல்ல வேற சப்ளை செயின் ப்ரொவைடர் டைப் வச்சிருந்தாலும் சரி, he has control on his product and his commitment. இந்த கேஸ்ல it is business to business. ஒரு business சைக்கிள்ல எண்ட் கஸ்டமருக்கு முன்னாடி நடுவுல நடக்கிற ஒரு பீஸ். ஓகே, so first நான் கன்சிடர் பண்ண வேண்டியது my customer. Who is my customer? இங்க someone is doing business, அவனுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் நான் என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும் இங்க பாருங்க. இவன் என்ன பண்றான், he is dispatch a full truck load. ட்ரக் ஃபுல்லா லோடு வருது, ஓகேவா? ட்ரக் ஃபுல்லா வருது twice a week to a public warehouse in கோயம்புத்தூர். அப்போ ரெக்யூர்மெண்ட் எவ்வளவு இருக்கு? ட்ரக் ஃபுல்லா லோடு வருது, வாரத்துக்கு 2 லோடு அனுப்பிட்டு இருக்கான். எங்க? மும்பைல இருந்து கோயம்புத்தூருக்கு. And again to scattered customers in southern India. southern India அப்படின்னு சொன்னா அது என்ன பிளேஸ்ல நமக்கு? பேஸா 4 ஸ்டேட், இல்லைன்னா நம்ம we can include தெலுங்கானா 5 ஸ்டேட், தமிழ்நாடு, கேரளா எல்லாம். இப்போ think about 2 things. ஒன்னு லொகேஷன் ஸ்ட்ராட்டஜி, நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்ட்ராட்டஜி. அவனோட ப்ரொக்யூர்மெண்ட் எவ்வளவு இருக்கு பாருங்க, வாரத்துக்கு 2 லோடு அனுப்பிட்டே இருக்கான். வாரத்துக்கு 2 லோடு அனுப்புறவன் இஸ் இட் ரைட் டு சென்ட் இட் இன் அ ட்ரக்? ரோட்வேஸ்ல ட்ரக்ல அனுப்புறான். Yeah, so the transportation strategy maybe நமக்கு தெரியல, நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட்லாம் தெரியாது, பட் டு பி கன்சிடர்லாம் நான் அதை சொல்றேன், whether it is a right or. அது இங்க வந்து என்ன ஆகுது பாருங்க, they are having in the warehouse for 6 to 8 days. எங்கெங்க திருப்பி நான் அனுப்பணும் சொல்லி எல்லாம் பிரிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு அவன் என்ன பண்றான், ஒவ்வொரு ட்ரக்கும் 8 நாள் 6 to 8 days. அப்போ இன்வென்ட்ரி காஸ்ட் அங்கே தேவையில்லாம நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கண்டினியூஸா 8 டேஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் இன்வென்ட்ரி காஸ்ட். லொகேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒன் among you clearly said கஸ்டமர் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் சார். எக்ஸாக்ட்லி, எனக்கு வெரி குட்மா, வெரி குட் லக்ஷித். ஸோ இப்போ என்னன்னா, கஸ்டமர் எனக்கு எங்க இருக்காங்க? இஃப் என்னோட கஸ்டமர், அதாவது இப்போ நான் வந்து எண்ட் கஸ்டமர் கிடையாது, எண்ட் கஸ்டமரா இருந்தாங்கன்னா எனக்கு ஆல் அவுட் த இந்தியா இருப்பாங்க. நான் இன்னைக்கு அமேசான் வாங்குறேன்னா அமேசான்ல த்ரூ அவுட் த இந்தியா எல்லாரும் ப்ராடக்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இட் இஸ் அ சப்ளை செயின் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான். என்ன ப்ராடக்ட்னாலும் இருக்கு. டிவி வாங்கலாம் இன்னைக்கு ஆன்லைன்ல, வாஷிங் மிஷின் வாங்கலாம், மொபைல் வாங்கலாம், சின்ன பென் டிரைவ் நான் போய் ஆன்லைன்ல வாங்குவேன், ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 ரூபாயோட கம்மியா உள்ள ப்ராடக்ட் கூட கொடுக்குறாங்க. அதுல இருந்து லேக் ருபீஸ்க்கு வர்றது ஃபர்னிச்சர் 75,000 ரூபாய் ஃப்ரெண்ட் ஆர்டர் பண்ணலாம் நெட்ல. everything they are connecting as a supply chain management because that is the finished product which is coming to end customer. என்ன ப்ராடக்ட்னால இருக்கும். இங்க அப்படி இல்லை, இட் இஸ் a designed product or specific product. இதோட கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிபிக் கஸ்டமர் தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல he is a manufacturer of some imaging மெஷின்ஸ். இமேஜிங் மிஷின் எக்யூப்மெண்ட்டுக்கு நீங்களும் நானும் கஸ்டமரா இருக்க மாட்டோம். அப்போ இதோட கஸ்டமர் வந்து டிஃபைன்டு கஸ்டமர்ஸ். டிஃபைன்ஸ் கஸ்டமர்ஸ்ல சவுத் இந்தியா ஃபுல்லா பாக்குறான். வேர் தே ஆர், ஒருவேளை நமக்கு இப்ப தெரியாது, இஃப் வி அசியூம் அவங்க வந்து அந்த கோயம்புத்தூர் பார்டரு கேரளா சைடு தான் ஜாஸ்தி,
இந்த கோயம்புத்தூர் சைடு பாத்தீங்கன்னா தே ஆர் ஸ்பெஷல் ஃபார் இந்த பம்பு மோட்ரு இந்த மாதிரி நிறைய மெக்கானிக் ஆர் டூல்ஸுக்கு கோயம்புத்தூர் இஸ் வெரி வெரி ஃபேமஸ். அது ஈவன் வேற எங்கேயுமே ரொம்ப மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க. இப்ப அந்த மாதிரி கம்பெனிஸ்ல இருந்து அவனோட கஸ்டமர் பேஸே கோயம்புத்தூர் அப்படின்னா தென் த லொகேஷன் ஸ்ட்ராட்டஜி இஸ் ரைட். ஏன்னா 100ல 80% ஆஃப் கஸ்டமர் இஸ் க்ளோசர் டு கோயம்புத்தூர். Then the strategy is perfectly right. இல்ல இதுல சொன்ன மாதிரி ஸ்கேட்டர்ட்ங்கிறது 80-20 இல்லாம ஈக்குவலைஸ்டா ஸ்கேட்டர் ஆயிருக்காங்கன்னா லொகேஷன் ஸ்ட்ராட்டஜி பியூர்லி ராங். ஏன்னா நான் வந்து சவுத் இந்தியா ஃபுல்லா கோயம்புத்தூர்ல வந்து இறக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பி சென்னைக்கு கொஞ்சம் அனுப்பு, இந்த சைடு டீப் சவுத்துக்கு கொஞ்சம் அனுப்பு, ஆந்திராக்கு அனுப்பு, கேரளாக்கு அனுப்பு, கர்நாடகாவுக்கு அனுப்பு, தெலுங்கானாக்கு அனுப்பு அப்படின்னா டோட்டலி வேஸ்ட். அப்போ கஸ்டமருக்கு 10 நாள் இல்ல 15 நாள் கூட ஆகும். நான் அங்க இருந்து அதுவும் எப்படின்னா ரோட்வேஸ்ல வரேன், ரோட்வேஸ்ல வந்து அங்க இருந்து திருப்பி பிரிச்சு ஒரு 10 நாள் வச்சுட்டு 6 to 8 days இங்க ஸ்டாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து நான் மறுபடியும் கர்நாடகால மைசூருக்கும் பெங்களூருக்கும் அனுப்புறேன்னா மறுபடியும் ஒரு 8 நாள் ஆகும். So when I decide the location, I have to be very clear based on my customer based. என் கஸ்டமர் எந்த ஏரியால நிறைய இருக்காங்க. இப்ப சில ஏரியா இருக்கு, சில ப்ராடக்ட் இப்போ சிவகாசி எடுத்துக்கிட்டோம். They are known for printing and crackers. இப்போ இந்த ப்ராடக்ட் பிரிண்டிங் வந்து இப்போ ஈவன் நீங்க அது சென்னையா எடுத்துக்கோங்க, சவுத் எடுத்துக்கோங்க, நார்த் இந்தியா எடுத்துக்கோங்க, மேக்சிமம் ஒரு 70 to 80% மெட்டீரியல்ஸ் அங்கிருந்து தான் போகுது. ஸ்கூல் புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் பேர் தான் வேற வேற வரும், அப்படியே கிளாஸ்மேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அது இதுன்னு இருக்கும். பட் மேக்சிமம் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் தேர் இன் சிவகாசி. இப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி இமேஜிங் எக்யூப்மெண்ட் அப்படின்னா தென் அந்த ஏரியால தான் வைக்கணும். அவன் சிவகாசியில வந்து ரீச்சபிள் இல்லை. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சப்போஸ் கனெக்டிவிட்டி பார்ப்பாங்க. ஈவன் ரோட்வேஸ்ல வந்துட்டு இருக்கான், பட் தேர் ஆர் ஏர்க்கு இப்போ நான் வந்து ஏர்ல ஷிப் பண்ணணும், எனக்கு இதெல்லாம் ஃபெசிலிட்டி கரெக்டா இருக்கணும் அப்படின்னா தே பிலீவ் தே ஷுட் ஹேவ் இட் இன் நியர்பை கனெக்டிவிட்டி. ஏன்னா நான் வந்து லொகேஷன் செலக்ட் பண்ணும்போது கனெக்டிவிட்டி ரொம்ப பார்ப்பேன். ஹவு கேன் ஐ கனெக்ட் ஈஸிலி? அப்போ மதுரை, சிவகாசில இருந்து மதுரை கொஞ்சம் பக்கத்துல மதுரை எடுவேன். ஏன்னா மை மெயின் பேசிஸ் இன் சிவகாசி அண்ட் எனக்கு கனெக்டிவிட்டியில ஏர் கனெக்டிவிட்டி வேணும், குயிக்கா இருக்கும் டெலிவரிக்கு. தென் ஐ ஷுட் டேக் அஸ் மதுரை அஸ் லொகேஷன். அண்ட் மதுரையில இருந்து சிவகாசி ஒன்றும் பிரச்சனை, ஒரு 2 மணி நேரத்துல வெஹிக்கிள்லயே போயிடும். ஸோ சேம் டே இட் இஸ் பாசிபிள். பட் if my customers are scattered throughout the southern India அப்படின்னா it is not a right approach. அப்போ என்ன பண்ணணும், எனக்கு ஒரே ஒரு லொகேஷன் தான் வைக்கணும் அப்படின்னா either I should have it in the middle of southern location. 4 ஸ்டேட்டுக்கும் 5 ஸ்டேட்டுக்கும் நடுவில் அப்படின்னா மேபி சென்னை இல்ல தமிழ்நாடு பார்டர், அந்த தமிழ்நாடு ஆந்திராக்கும் நடுவுல ஒரு காமன் பிளேஸ் எடுக்கணும். then it would be easy. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வச்சோம் 8 to 10 days. இப்போ பிசினஸ் டு பிசினஸ்ல ஆல்ரெடி கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். எப்படின்னா அக்ரிமெண்ட்லாம் இருக்கும். இங்க எனக்கு எண்ட் கஸ்டமர் வரும்போது தான் இந்த பிரச்சனை. நான் ஆர்டர் பண்ணாலும் எனக்கு 1 நாள்ல வரணும், 2 நாள்ல வரணும்னு பார்ப்பேன். பட் பிசினஸ் டு பிசினஸ்ல எப்படின்னா ஆல்வேஸ் தே ஹேவ் சம் லீட் டைம். நான் எப்படி சொல்லிடுவாங்க, ஓகே எனக்கு வந்து இவ்வளவு நாளுக்கு முன்னாடி நீங்க இன்ஃபார்ம் பண்ண சார், இந்த ப்ராடக்ட்லாம் இவ்வளோ. பட் கன்சிடரிங் த கன்சம்ஷன் ஹி ஹேஸ், இவன் வந்து குயிக்கா கொடுக்கலாம். ஏன்னா இவன் 8 நாள் இன்வென்ட்ரியில வேஸ்ட். ஒரு ப்ராடக்டை நான் இன்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு மும்பைல இருந்து கோயம்புத்தூர் அனுப்புறதுக்கு 10 to 12 days எடுத்துறான். அப்போ அங்க வந்து ஒரு இன்வென்ட்ரியில 6 to 8 days வைக்கிறான். ஸோ 12 plus 8 20 days இன்வென்ட்ரியே வேஸ்டா போகுது. ஐதர் இன் டிரான்சிட் ஆர் இன் இன்வென்ட்ரி 20 days வேஸ்டா போகுது. அப்போ அந்த நான் ப்ரொடக்ஷனே நம்ம காஸ்ட் கம்மி பண்ணி விடலாம். ஒய் ஷுட் ஐ பே இன் அட்வான்ஸ் அண்ட் மேக் இட் இன் அட்வான்ஸ்? அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி காஸ்ட்டை கட் பண்ணலாம், ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் காஸ்ட்டை கட் பண்ணலாம். ஐ ஹாவ் டு லுக் அபவுட் அதர் அல்டர்னேட்டிவ்ஸ். இப்போ நான் சொன்னதான் 2 லோடு வருது, 2 லோட நான் ஒரே லோட அனுப்பி விட முடியும். அண்ட் அகைன் இப்போ ஏர் கார்கோலாம் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
ஏன் ஒரே நாள்ல வந்துடும். நான் என்னோட மேனுஃபேக்சரிங் யூனிட்லயே வச்சு செக்ரிகேட் பண்ணிக்கிறேன் யார் யாருக்கு எங்க வேணும். unnecessarily I don't want to have additional manpower to handle. இங்க வந்து இப்ப டெக்னோவா என்ன பண்ணியிருக்கான், அடுத்து லோடிங் அண்ட் அன்லோடிங்க்கு மெட்டீரியல் டேமேஜஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸ் இது பண்ணி வச்சிருக்கான், ஹி எம்ப்ளாய்டு. ஸோ இப்போ எல்லா காஸ்ட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஆஸ் அ சப்ளை செயின் ப்ரொவைடர் ஐ ஹவ் டு லுக் அபவுட் எஃபிஷியன்சி. ஏன்னா காஸ்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். கஸ்டமர் சர்வீஸ் இஸ் ஃபைன், but if I spend more on supply chain management, then ultimately the price of the product is going to high, which customer is not ready to accept. இப்போ நான் தனியா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஆள் வச்சேன் அப்படின்னா whether it is affordable, loading unloading ரெண்டும் சொல்லியிருக்கான். I have to consider this as a point. whether இது வைக்கணுமா கூடாதுங்கிறது up to you and me, but these are the elements we have to consider. ஏன்னா நான் பேசிக்கா ஒரு 3-4 பேர் லேபர் அங்க வைக்கணும் மும்பைல, 3-4 லேபர் கோயம்புத்தூர்ல வைக்கணும். பிகாஸ் ஒரு இடத்துல லோடிங் நடக்கும், ஒரு இடத்துல அன்லோடிங் நடக்கும். அவனை சூப்பர்வைசர் பண்றதுக்கு ஒருத்தனை வைக்கணும், 2 இடத்துலயும் ஒரு. ஏன்னா சூப்பர்வைசர் இல்லாட்டி அவங்க வேலையை பண்ண மாட்டாங்க. who is going to monitor their work? ஸோ அது எல்லாத்துக்கும் திருப்பி இது பண்றதுக்கு மொத்தம் 8 பேர், இங்க 2 சூப்பர்வைசர், 10 பேர் ஆயிரும். 10 பேரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மேனேஜர். ஸோ 11 ஹெட் கவுண்ட்டை கூட்டணும். இன்னைக்கு சேலரி வைஸ் பார்த்தோம்னா மினிமம் சேலரி அதில் இந்த சப்ளை செயின் மேனேஜர் உள்ளவங்களுக்கு ஒரு ஆவரேஜ் அவுட் பண்ணி பிஸ்னஸ் இதை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த 11 பேருக்கு சேர்ந்து மினிமம் ஒரு 2-2.5 லட்சம் ரூபாய் மினிமம் நான் சொல்றது they have to spend. So 2.5 lakhs per month. இப்போ உங்க சப்ளை செயின்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா whether they will be able to accommodate along with their business cost. அப்போ இல்ல எனக்கு இன்வென்ட்ரி வேண்டாம், வேற ஹவுஸையும் நான் எதுக்கு இப்போ இதுல என்ன பண்ணிருக்கேன்னா அவனாவே ஒரு சின்ன ஸ்பேஸ் வேற இது பண்ணிருக்கான், அது இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட். இல்ல எனக்கு வேற ஹவுஸ் 1 டே போதும் சார், இங்க வந்து நான் ஏர்போர்ட்ல ஏர்ல அனுப்புறேன், இங்கே எல்லாம் கிளீனா பேக்கிங் பண்ணி செக்ரிகேட் பண்ணிட்டு அனுப்பிடுறோம். அங்க இருந்து டைரக்டா டிஸ்ட்ரிபியூஷன் தான். அதுக்கு ஹூ இஸ் த பெஸ்ட் டிரான்ஸ்போர்ட் சப்ளை செயின் ப்ரொவைடர்? ஸோ அங்க இருந்து எனக்கு கார்கோல வந்து இறங்கிச்சுன்னா அங்க இருந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் ஐ நீட் அ குட் சப்ளை செயின் ப்ரொவைடர் ஹூ கேன் டெலிவர். அவங்க கூட நான் டைப் வச்சு சொல்லிட்டு, ஏன்னா இங்க என்ன சொல்றேன்னா ஃப்ரைட்டு இருந்ததுக்கு அப்புறம் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்றதுக்கு அவன் ஆள் பார்க்கலாம். ஓகேவா? பை அ பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட்டர் ஆப்ரேட்டிங் ஆன் தி ஸ்பெசிபிக் ரூட்ஸ். இந்த ரூட்ல யார் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்து அரேஞ்ச் பண்றதுக்கு தான் டைம் தான். நவ் இட் இஸ் டோட்டலி இன்டகிரேட்டட். நான் வந்து இப்போ சென்னையில இருந்தேன்னா சென்னையில உள்ளவர் மட்டும்தான் ஆர்கனைஸ் பண்ணணும் கிடையாது. ஒன்றும் இல்லை, இப்போ சென்னையில உட்கார்ந்து இருந்துட்டு எங்கேயோ ஒரு ஊர்ல உள்ளவங்களுக்கு வண்டி வரணும், இங்க இருந்து நான் ஆன்லைன்ல புக் பண்ணி கொடுத்துருவேன். இங்க இருந்து நான் வந்து டெல்லியில வீடு ஷூட் பண்றதுக்கு குட்ஸ் வேணும் அது வேணும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இட் இஸ் இன்டெகிரேட்டட். அப்போ நான் ரெகுலர் பிசினஸ்க்கு ஏன் அரேஞ்ச் பண்ண முடியாது? ஈஸி. மும்பைல இருந்து இங்க அரேஞ்ச் பண்ணணும், கோயம்புத்தூர் அரேஞ்ச் பண்ணணும், இல்ல சென்னையில அரேஞ்ச் பண்ணணும், லொகேஷன் wherever, let it be Salem, let it be Hyderabad, it is possible. அப்போ these are the key factors. if Technova focusing into it அப்படின்னா நல்லா கொண்டு வந்துடும். it is not only for Technova, for any other business. கரெக்டா? ஸோ அப்போ நம்ம பண்ண யோசிச்சுட்டு இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு ஐ ஹாவ் டு டிஃபைன் மை ஓன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இந்த பேராமீட்டர் ஓகே நமக்கு இப்ப தெரியாது. இந்த பிசினஸ் வந்து நம்மளா அசீவ் பண்ணிக்கணும். ஓகே, திஸ் இஸ் மை பிசினஸ், மை கஸ்டமர் பேஸ் இஸ் திஸ், ஸோ திஸ் இஸ் மை லொகேஷன், திஸ் வில் ஹெல்ப். இல்லைன்னா எனக்கு வந்து எனக்கு வந்து இப்ப எப்படின்னா 2 லோடுங்கிறது வந்து நாட் அ ஸ்மால் நம்பர், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வாரத்துக்கு 2 லோடு வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ கஸ்டமர்ஸ் ஃபுல்லாவே ஸ்கேட்டர் ஆகியிருக்காங்கன்னா ஏன் நம்ம சவுத்துக்கு ஃபுல்லாத்துக்கும் ஒரே ஒரு சென்டர் வைக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்? ஐ கேன் ஹேவ் இன்க்ரீஸ் மை டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர். இப்போ பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 8 லோடு வருது, சிம்பிள் ஆவரேஜா. சோ தட் நான் தமிழ்நாட்டுல 2, கர்நாடகால 2, கேரளா 2, ஆந்திரால 2, இஃப் மை கஸ்டமர்ஸ் ஆர் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ மாசத்துல ஒவ்வொருத்தருக்கும் 1 லோடு மட்டும் கூட அனுப்பிடுவேன். ஸோ எனக்கு என்ன ஆகும், மொத்தம் போற லோடு 8 லோடு தான். ஆனா டிஃப்ரெண்ட் லொகேஷனுக்கு அந்தந்த லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு அனுப்பிடுறேன், ஃபர்ஸ்டே பிரிச்சு அனுப்பிடுறேன். ஸோ தட் அதுக்கப்புறம் வர்ற லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். எல்லாம் கோயம்புத்தூர் வரைக்கும் வரணும்னு கிடையாது,
வந்து அங்கிருந்து திருப்பி ஸ்பிளிட் ஆகி ரிவர்ஸ்ல போகும் மறுபடி. அது தேவையில்லை. ஸோ 8 தமிழ்நாட்டுல 2, சவுத்ல 1, இங்க மேல 1. மேபி வேர் வி ஹவ் வெரி குட் கனெக்டிவிட்டி அதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணோம்னா இட் குட் பி பெட்டர். பட் ஒன்லி திங் now it is just a case, so I have to assume my case and I have to provide the solution. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சா இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் என்ன பண்ணலாம்? மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அகைன் இப்போ இந்த டெக்னோவை என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இவன் எம்ப்ளாய் பண்ணா அப்படின்னா தென் இட் இஸ் டிஃபிகல்ட். ஏன்னா எல்லா கம்பெனிஸும் வெளியே எதுக்கு கொடுக்குறாங்க? இது என்னோட கோர் ஆக்டிவிட்டி கிடையாது, நீ பாத்துக்கோ. அண்ட் அகைன் இப்போ டெலிவரி, இப்போ நீங்க சொன்னீங்க கிளாஸ் ஆர்டிகல், த இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி பேக்கிங்லே போட்டுருவாங்க தெளிவா, கிளாஸ் ஆர்டிகல் இன்சைட் ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லி. இப்போ நான் சப்ளை செயின்ல கொடுத்துட்டேன்னா நான் அவன்கிட்ட ஃபர்ஸ்டே அக்ரிமெண்ட்லேயே சொல்லிடுவேன், சப்ளை செயின் சொல்யூஷன் ப்ரொவைடர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மெட்டீரியல் ஹேண்ட்லிங். So when I say you are responsible for material handling, I expect you to deliver as such. நீ மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து எப்படி எடுத்துட்டு போயோ அதே மாதிரி எங்க கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும். நடுவுல இன் டிரான்ஸ்ல டேமேஜ் பண்ணா யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். அதுக்கு தான் நான் காசு கொடுங்க. யூ கேன் சார்ஜ் பிரீமியம் ஆர் ஹேவ் இன்சூரன்ஸ் ஆர் வாட் எவர் வே யூ வாண்ட், பட் இஃப் யூ மேக் மை குட்ஸ் டேமேஜ் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். இது எதுக்கு நான் ஒரு 4 பேர் வேலைக்கு வச்சு வந்து மெட்டீரியல் டேமேஜ் பண்ணாலும் நான் அவன்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கணும். இதே இது சப்ளை செயின் மேனேஜர் கொடுத்தோம்னா டேமேஜ் இல்லாம போகும். இன்கேஸ் டேமேஜ் ஆச்சுன்னா நான் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணி விட்டுருவேன், எனக்கு சேஃப் தான், நோ இஷ்யூஸ். ஆனா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அதுதான் உனக்கு கோர் ஆக்டிவிட்டி. அப்ப அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப கிளியரா இருப்பான், அவனோட வேலையை அது நான் பார்ப்பான். எவனோ ஒருத்தன் டேமேஜ் பண்ணாங்கன்னா அவனுக்கு சம்பளத்துல கை வைப்பான். அப்போ அங்க உள்ள எம்ப்ளாயிஸ், சப்ளை செயின்ல உள்ள எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டெலிகேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மெயினா என்னன்னா, unless we have very huge thing, எப்பவுமே இப்ப நம்ம சொன்ன அந்த டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே ஓன் அமேசான் கேன் டூ. பட் மேக்சிமம் எப்படி இருக்குன்னா, என்னோட கோர் ஆக்டிவிட்டி என்னது அதுலதான் ஐ ஷுட் ஃபோக்கஸ். அதர்வைஸ் இதை என்ன பண்ணணும்னா ஒரு தனி என்டிட்டியா கிரியேட் பண்ணி விடுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி அமேசான் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் தனி என்டிட்டியா ப்ரொவைட் பண்ணி கிரியேட் பண்ணி அதை ஒரு தனி மேனேஜ்மெண்ட் வச்சு மேனேஜ் பண்ணி சர்வீசஸ் மட்டும் அங்க வந்து எடுப்பாங்க. ஏன்னா என்னால பார்க்க முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கேஸ் எடுத்துக்கிடுவோம். இந்த டிரான்ஸ்போர்டேஷன் லோட் அனுப்புறோம், அந்த ரூட்ல போறவங்க வண்டி பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, நான் மேனுஃபேக்சரிங் தான் எனக்கு கோர் பிசினஸ். இதுல நான் ஒரு 5 வண்டியை வச்சுட்டு நானே பார்த்துக்கிறேன் சொல்லி விட்டேன்னா ஒன்னும் இல்ல, டிரைவரை நம்ப முடியாது. யூ நோ அபவுட் ஆல் அவர் டிரைவர்ஸ் இன் இந்தியா. சும்மா வண்டி எங்கேயாச்சும் போட்டு வச்சிருவான், சார் வண்டி அது சரியில்லை சார், பிரேக் டவுன் ஆச்சு சார் அடிமா. பார்த்துட்டு நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒரு நாளைக்கு இவ்வளோ பேட்டர்னா எனக்கு கொடு அப்படிமா, வண்டியில் அது மாத்தினம்மா, உங்களுக்கு ப்ரூஃப் இருக்காது, பெரிய பிரச்சனை. இப்போ அதனாலதான் நிறைய டிரான்ஸ்போர்டேஷன் கம்பெனி எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, அவன் வண்டியை கிளீனா செக் பண்ணுவாங்க. ஏன்னா அவனுக்கு அதான் கோரு. டிரைவர்கிட்ட விடுறான்னா நெக்க பிடிச்சிருவான். நம்ம இந்த பிசினஸ் வந்துட்டு அவன்கிட்ட அதை பிடிக்க முடியாது. பெட்ரோல் டீசல் எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடுறாங்கன்னா, கார்டு கம்பெனிஸ் கூட டைப் வச்சுக்குவாங்க. பெட்ரோல் பங்க் கூட டைப் வச்சு போய் போட்டுக்கோ, இந்த கார்டு வச்சு போட்டுக்கோ, வண்டி நம்பர் எல்லாம் போட்டு பில் வாங்கிடணும். ஏன்னா பேமெண்ட் செலவு கேஷா வந்துச்சுன்னா என்ன ஆகுனா, இவங்க வந்து அவன்கிட்ட சார் 1000 ரூபாய்க்கு போட்டேன்னு சொல்லுங்க சார், 800 ரூபாய்க்கு போடுங்க சார், 1000 ரூபாய்க்கு பில்லு கொடுங்க அப்படிமா, அவனும் கொடுத்துட்டே இருப்பான் பெட்ரோல் பங்காரன். அப்படி கிடையாது, நீ என் கார்டுல இருந்து போடு. இதுக்குன்னு பெட்ரோல் கார்டு வாங்கி வச்சுக்கிறாங்க, டீசல் கார்டு வாங்கி வச்சுக்கிறாங்க, பெட்ரோல் வேலட் கார்டுனே இப்ப தனியா பேங்க்ஸ் எல்லாம் கொடுக்கவும் செய்யறாங்க. அதுல கேஷ் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுல ஸ்வைப் பண்ணு. ஸோ தட் யூ கேன் நாட் சீட். அதிகபட்சம் அதே மீறி போச்சுன்னா நீ அவுட் சைட்ல போகும்போது வேற ஏதோ உன்னோட பர்சனல் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா 2 லிட்டர் போட்டுட்டு ஒரே ஸ்வைப் பண்ணி விடலாம். நாட் மோர் தென் தட் பண்ண முடியாது. பட் நான் தனியா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வச்சுட்டு இந்த இதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் advisable for any manufacturing industry to take care. It is dedicated for supply chain solution providers. Only they can do a better role in that. மேபி எனக்கு விஷயம் தெரியும், பட் ஐ எம் நாட் அ ரைட் பர்சன். ஒரு மூவி எடுத்தீங்கன்னா அதான் பிரச்சனை. மூவிஸ்ல வந்து இதுல வந்து நிறைய தெரியும். அவனே பாட்டு எழுதுவான், பாட்டு பாடுவான், மியூசிக் பண்ணுவான், டைரக்ஷன் பண்ணுவான், நடிக்கவும் செய்வான்.
பட் எல்லாமே ஒருத்தர் பார்த்தா அதுல எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. தே cannot focus. டைரக்டரா இருந்தா டைரக்ஷனல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இட் வில் பி குட். So it is general advice in எப்படின்னா it is better to give to the other supply chain solutions. They do better than us. ஏன்னா இங்க வந்து நான் பார்க்க முடியாது பேஸா எல்லாத்தையும். இதுலயே இப்ப இந்த எம்ப்ளாயிஸ் விட்டாலும் நான் வந்து என்னோட எம்ப்ளாய்க்கு போய் சேலரி குறைச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவனை எம்ப்ளாய் வச்சுட்டேன். இன்னொரு கான்ட்ராக்ட்ல வந்திருந்தா அவனுக்கு வந்து நான் வந்து இது பண்ணி விடுவேன், குறைச்சு விட்டுருவேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா we can improve the customer service automatically. Then why supply chain management has received so much importance today? இப்ப நான் சொன்னதான் ரீசன். ஏன்னா they are only persons who can do better supply chain services. அவன் பிளான் பண்ணிடுவான் அவனோட ஸ்ட்ராட்டஜில. நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜில பார்த்தோம் சார் லொகேஷன் அப்படியே இல்லைன்னா விடுங்க, உங்களுக்கு என்ன வேணும். இப்போ ஃபார் அசியூம் யூ ஆர் a Technova Solutions and you are reaching me for supply chain solution provider. உங்களோட நீடு மட்டும் சொல்லுங்க சார், சப்ளை செயினை நான் பிளான் பண்ணிக்கிடுவேன். யூ டோன்ட் வாண்ட் டு டெல் மீ தட் வாரத்துக்கு 2 லோடு போகணும், அங்க வச்சு பிரிக்கணும். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அது மட்டும் சொல்லுங்க. ஐ வில் பிளான் மை ஸ்ட்ராட்டஜி. அன்னைக்கு பார்த்தோம் அந்த நீல்கமல் சாருக்கு 10,000 அனுப்பணும், சென்னையில இருப்பாங்க, ஒரு 100 பேர் வெளியே இருப்பாங்க. சார் ஹவு ஐ வாண்ட் டு பிளான் இஸ் மை பிஸ்னஸ். வாட் இஸ் யுவர் ரெக்யூர்மெண்ட்? உங்க ரெக்யூர்மெண்ட்னா 10,000 சேர் அனுப்பணும், முடிஞ்சிச்சு. கிவ் மீ த அட்ரஸ் டீடைல். ஓகே, எம்ப்ளாயிஸே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. எம்ப்ளாயிஸ் நான் வாங்கிக்கிறேன், நீங்க போங்க. பேஸ்ட் ஆன் அட்ரஸ் பின்கோட் நான் பிளான் பண்ணிக்கிடுவேன். ஹவு டு டெலிவர், உன்னோட டைப் ஆஃப் ப்ராடக்ட் என்னது, இந்த ப்ராடக்ட் நான் எப்படி பேக்கிங் பண்ணி கொண்டு போகணும், கஸ்டமர்ஸோட நீட் எப்படி, கஸ்டமருக்கு நீ எந்த அவுட்புட்ல கொடுக்கணும்னு நினைக்க, எல்லாம் நான் பார்க்குறேன். பிகாஸ் ஐ ஆம் மாஸ்டர் இன் சப்ளை செயின், நாட் யூ. ஐ நோ ஹவு டு பிளான். சரி, இப்போ உனக்கு என்ன கோயம்புத்தூர் பேஸ்ட் தானே, நான் பார்த்துக்கிறேன். கோயம்புத்தூர்ல ஐ வில் மேனேஜ். ஐ ஹாவ் சம் சப்ளை செயின் நெட்வொர்க் டு ஹூம் ஐ ஹாவ் டு ஹேண்டில் த தேர்ட் பார்ட்டி. ஐ வில் மேனேஜ் இட். யூ நீட் நாட் வரி. எனக்கு மொத்தம் பேமெண்ட் மட்டும் இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனை சொல்லுங்க, ஐ வில் டூ இட். இப்ப நீங்க வந்தீங்கன்னா நான் பிளான் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே, மாசத்துக்கு 8 மினிமம் இந்த டைம்குள்ள போகணும், இவ்வளவு டைம். ஸோ தட் கஸ்டமர் கெட் சாட்டிஸ்ஃபைட். கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தா நீங்க எனக்கு என்னைக்கு சொல்லுவீங்க, நான் எத்தனை நாளுக்கு கொடுக்கணும். எவ்ரி திங் ஐ கேன் பிளான். அண்ட் ஆஸ் சச் ப்ராடக்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எந்த மாதிரி போகணும் எல்லாத்தையும் உங்க சப்ளை செயின்ல எண்ட் டு எண்ட் வி பிளான் இட். வாட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் ஐ யூஸ் டு டேக், அண்ட் இல்லைன்னா எங்க வரைக்கும் கொண்டு போகணும். சென்னையில வச்சு இறக்கிட்டு சென்னையில இருந்து எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாமா? உங்களுக்கு தேவை கோயம்புத்தூர்ல உள்ள கம்பெனிக்கு ப்ராடக்ட் போகணும். இட் டசன்ட் மீன் தட் நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல தான் இறக்கி கொண்டு போகணும்னு கட்டாயம் கிடையாது. 50% சென்னையில் கஸ்டமர் இருக்காங்க. அப்போ தென் ஐ ப்ரிஃபர், ஐ நோ வேர் டு டூ ஆர் ஹவு டு டூ as a supply chain solution provider. ஸோ இது வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இதனாலதான் இம்பார்ட்டன்ஸ் வந்துச்சு. ஏன்னா he can do a better service to a supplier, மேனுஃபேக்சர் than what he do. அவன் என்ன பண்ணுவானோ அதை விட நம்மளால இங்க நல்லா பண்ண முடியும் சப்ளை செயின். ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் எஸ், இப்போ நேத்து பாத்தீங்கன்னா ஐ அப்ரிஷியேட் எஸ்டர்டே ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா they not agree to this. ஒரு 4-5 பேர் என்ன சொன்னாங்கன்னா இட்ஸ் பேசிக்கலி an இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது they didn't agree. ஏன்னா இங்க ஜென்ரலா நம்ம நிறைய பேர் எப்படி இருப்போம் அப்படின்னா we always agree. ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம், எஸ் எஸ் அப்படின்னு. பட் த பாயிண்ட் இஸ் ஐ கேன் அக்ரி ஆர் நாட் அக்ரி, ஐ ஹவ் டு ஜஸ்டிஃபை மை கமெண்ட்ஸ். சிலர் வந்து பார்ஷியலி அக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ஷியலினா சில போர்ஷன் ரைட், பட் நாட் இன் ஆல் தி சினாரியோஸ் ஆர் த கேஸ். பட் இந்த சினாரியோல ஐ டு அக்ரி. ஏன்னா இன்ஷன் இஸ் த ஒன்லி திங் விச் மேக் அஸ் டு பிளான் பெர்ஃபெக்ட்லி அண்ட் எக்ஸிக்யூட் பெர்ஃபெக்ட்லி. அந்த இன்ஃபர்மேஷன் சரியா வரலன்னா பிளானே பண்ண முடியாது. இது எது நான் கடமைக்கு இந்த இது எடுத்துனா வாரத்துக்கு 2 லோடு அனுப்பணும்ப்பா, அவனோட ரெக்யூர்மெண்ட்லாம் ரொம்ப தெரியல, இதெல்லாம் முன்னாடியே டிசைட் பண்ணியிருக்காங்க, அதனால நான் 2 அனுப்பிடுறேன். அப்படி இல்லை. இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு. டே டு டே எனக்கு கம்யூனிகேஷன் வந்துடும். டே டு டேங்கிறத இமீடியட்டா. ஸோ இட் இஸ் இன்ஃபர்மேஷன் பேஸ்டு தான். இன்ஃபர்மேஷனை பேஸ் வச்சுதான் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங். நீங்க சொன்னீங்க ஃபோர்காஸ்ட், மார்க்கெட்டிங் எல்லாமே டிமாண்டை சொல்லுது. டிமாண்ட் இருந்தால் தான் நான் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கொண்டு போவேன். டிமாண்ட் இல்லாமல் நான் இங்கே கொண்டு வச்சிட்டேன்னா இந்த இன்வென்ட்ரியில 6 to 8 days இல்லை 6 months கூட கிடக்கும். ஸ்டாக் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஸ்டாக் கிளியரன்ஸும் போடணும்.
இல்ல எனக்கு டிமாண்ட் இருக்கும். நான் வந்து அனுப்பாம உட்கார்ந்துட்டு இருப்பேன். அப்ப என்ன பண்ணுவாங்க? வேற சப்ளையர பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. So both the way, unless I get a proper information system in place, I may not able to manage the supply chain management. Okay. இது எல்லாமே ஜஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். வேர் ஆர் தி ஏரியாஸ் வி ஹேவ் டு ஃபோக்கஸ் அண்ட் வேர் வி கேன் கான்சென்ட்ரேட் டு இம்ப்ரூவ் த பிஸ்னஸ். இந்த மாதிரி பிஸ்னஸா இருந்தால் இது ஒவ்வொரு ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி சில ப்ராடக்ட் வந்து இங்க தான் வைக்கணும். ஏன்னா எனக்கு வந்து சில நேரம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கோயம்புத்தூர் ஏன் சவுத்துக்கு வந்து போறோம் அப்படின்னா இது எல்லாருக்கும் யூஸ் பண்ற ப்ராடக்டா இருந்தா கூட சென்னைலாம் எப்படின்னா பிக் மார்க்கெட்ல வந்து என்னால உள்ள கொண்டு வர முடியாது திடீர்னு. ஏன்னா அங்க ஆல்ரெடி நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. அவன்கிட்ட நான் போட்டி போட மாட்டேன், போட்டி போட முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா மேபி ஓகே நமக்கு வந்து இந்த இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியால வச்சிருப்பேன். ஸோ கஸ்டமர் எனக்கு எங்க இருக்காங்க, வேர் இஸ் மை கஸ்டமர் பேஸ், கோயம்புத்தூர் தான் என்னோட கோட்டை அப்படின்ற பேஸ். அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு we do. So now இப்போ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற யாராச்சும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல someone do you want to add it more to this? Someone we have to add, sir. Yeah, maybe we can call Keerthana who joined in. Good morning, Keerthana. Good morning, sir. Keerthana, we are just discussing about the case study which we shared last Saturday. Okay, so we had good discussion till now. Maybe we want your opinion about the case study. Did you go through that? No, sir. Okay, it's on screen. Only Technovan or supply chain, he had some issues and then he is modifying some changes in his business to improve the customer service. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? அதுதான். ஓகே சார். இப்போ நாங்க நிறைய மாதிரி சினாரியோஸ்ல பார்த்தோம். டெக்னோவா நானா இருந்தா எப்படி பண்ணுவேன், நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க, இல்ல டெக்னோக்கு சர்வீஸ் பண்றவன் என்ன மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம், ஹவு கேன் வி டூ பெட்டர்மெண்ட் சொல்யூஷன் டு டெக்னோவா, அந்த மாதிரிலாம் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல வி ஹேவ் டிஸ்கசிங். அண்ட் அகெயின் அட்லீஸ்ட் இன்